பிரச்சாரத்துல கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, அதை தாண்டி வேற வேற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வருது. கொள்கைன்ற பேர்ல அவங்க பண்ண நல்லதை பத்தி பேச மாட்டிருக்காங்க. ஏன்னா நல்லது ஒரு வேளை இல்லாம இருக்கும் போல இருக்கு. அப்படியான பிரச்சாரத்தை கையில் எடுக்கலன்றீங்களா? நாங்க வந்தா ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம், இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு பேரு தானே பிரச்சாரம். கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் மிரட்டலா? எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாம கொள்கைக்காக மட்டும் நின்றுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனசை சம்பாதிச்ச நான் தமிழர். அவர் பேசுறது பிரச்சாரம்னு சொல்றீங்களா? அதான் அந்த தமிழிசை அம்மாக்கெல்லாம் நின்று இந்த தடவை நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம், எங்களுக்கு இதை சரி பண்ணுங்க இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி எழுத வைக்கிறாங்க. நீ பேசினா உனக்கு சரிசமமா நானும் பேசுவையா அப்படின்னு சொல்லி பெண்களை இன்னும் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகளுக்கு தெரியல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காலி 2-3 நாளா நான் சில பிரச்சாரங்கள் பார்த்துட்டு நான் அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு இல்லைங்க அது பிரச்சாரம்லாம் ஒன்றும் படுத்துட்டேன். ஏன்னா பயம். திமுக நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியல. கனிமொழி இருக்கிறாங்க, தமிழிச்சிட்டாங்க, பாண்டியன் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பெண்கள் அடுத்தடுத்து வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய சூழல் உருவாகும். அடுத்தடுத்து நிற்கக்கூடிய சூழலை விடுங்க. இப்ப யாரு நிக்கிறாங்க? இப்ப 2 பேரும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. உதயநிதி பேசினார். அமித்ஷாவை பார்த்தா எடப்பாடி படுத்துருவாரு, மோடியை பார்த்தா படுத்துருவாரு, சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுருவாரு. கமா 2026ல மக்கள் எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. எத்தனையோ பிரச்சாரங்களை மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்பொழுதும் கூட எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மக்கள் வந்துட்டு Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில அனல் பறக்க பல்வேறு கட்சிகளும் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. பல்வேறு கட்சிகளும் செயற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்கள் மக்களை சென்றடைஞ்சு சேர்ந்திருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க பிரச்சாரத்தை பத்தி பேசணும்னு சொல்றீங்க. எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்றாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குங்க. பிரச்சாரம்க்கு அர்த்தம் என்ன சொல்லுங்களேன். நாங்க வந்தா ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம், இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு பேரு தானே பிரச்சாரம். அப்படியான பிரச்சாரத்தை கையில் எடுக்கலன்றீங்களா? கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் மிரட்டலா? த்ரெட்டன்ஸ். அதாவது அவங்க பண்ண நல்லதை பத்தி பேச மாட்டிருக்காங்க. ஏன்னா நல்லது ஒரு வேளை இல்லாம இருக்கும் போல இருக்கு. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா அவங்க வந்தா என்ன நல்லது பண்ண போறேன்னு சொல்லலாம். 2-3 நாளா நான் சில பிரச்சாரங்கள் பார்த்துட்டு நான் அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு இல்லைங்க அது பிரச்சாரம்லாம் ஒன்றும் ஆக போறதில்லன்னு படுத்துட்டேன். ஏன்னா பயமா இருக்கு. ஏன்? நான் மட்டும் இல்லை, அது அந்த பிரச்சாரத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பயந்துப்பாங்க. நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா பைபிளை எரிச்சிடுவாங்க, முஸ்லீமுக பள்ளிவாசலை இடிச்சிருவாங்க, ரேஷன் கடைகள் இருக்காது, ரேஷன் பொருள்கள் கான்செப்ட் இருக்காது அப்படின்னு மிரட்டல் தோணியில பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அநாகரிகமா இருக்கு. நான் எந்த கட்சி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப எந்த அளவுக்கு அநாகரிகமா போக முடியும்னா, இது இப்ப நான் சொல்றது இல்லை, எல்லாருமே சொல்றதுதான், எல்லாரும் பார்த்த காணொலிகள் தான். நான் அப்படியே திரும்ப சிதம்பரத்துல நடந்ததே நான் சொல்றேன். இது வரைக்கும் அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்னா பெருசா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. நலத்திட்டம்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நலத்திட்டம்ன்ற பேர்ல இவங்க ஒன்று கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அதை கேவலப்படுத்துறாங்க. அதாவது ஏதோ அவங்க சொந்த பாக்கெட்ல இருந்து பணம் போடுற மாதிரி கேவலப்படுத்திட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் இதே வேலையை தான் செய்யுதுன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லல, அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எல்லா கட்சிகளுமே பிரச்சாரம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிரச்சாரம் மாதிரி தெரியல. ஒரு டீசென்டான பிரச்சாரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நான் தமிழர் பிரச்சாரம். எதற்காக நாம் தமிழர் கட்சி மட்டும் ரொம்ப டீசென்டா பிரச்சாரம் பண்றாங்க? இல்ல அவங்களும் சரி, அண்ணாமலையும் சரி. ஆனா அண்ணாமலை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கவுண்டர் கொடுக்குறாரு. அதாவது நீ அநாகரிகமா பேசினா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு பேசுவேன் அப்படின்ற மாதிரி வருது. சீமானும் அதை அப்படி பேசுறாரு. ஆனா சீமானுடைய இது பாத்தீங்கன்னா ரொம்ப கொள்கை ரீதியா போகும். திராவிட கழகங்களுக்கும் நிறைய கொள்கைகள் இருக்கு மேம். அப்படி இருக்கும் பொழுது என்ன கொள்கை? சமூக நீதியா, சம உரிமையா? சம உரிமைனா அப்ப எவ்வளவு பெண் வேட்பாளர்கள் நிக்கிறாங்க சொல்லுங்க. அதற்காக தானே காலமா போராடுறாங்கன்னா வேட்பாளர்கள் எங்க? எனக்கு காட்டுங்க, பெண்களை காட்டுங்க. இப்போ நம்ம நாம் தமிழர்ல 20 பெண்களை இறக்கிட்டாங்க, 20 ஆண்களை இறக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தொகுதி பரிச்சயம் இருக்கோ இல்லையோ இவங்க வாய்ப்பு தராங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு தலைமை பண்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்கும் கூட தானே. எடுத்தோடனே ஒருத்தர் தலைவராக முடியாது. ஆனா சில வாய்ப்பு கிடைக்கணும், அவங்கள நம்ம தயார்படுத்தணும். ஏன் திமுக
திமுகல நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியலாம்? கனிமொழி இருக்கிறாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க அப்புறம் இருக்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்க. இன்னும் நிறைய பெண்கள் அடுத்தடுத்து வேட்பாளர்களா நிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அடுத்தடுத்து நிக்கக்கூடிய சூழலை விடுங்க. இப்ப யாரு நிக்கிறாங்க? இப்ப 2 பேரும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் யாருங்க? சொல்ல முடியாதுல்லங்க. எடப்பாடி ஆட்சியில இரும்பு பெண்மணியா ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா? உயிரோட இருக்கிறவங்கள சொல்லுங்க. ஏங்க பாவம் அந்த அம்மணி இறந்து போனவங்கள புடிச்சுக்கிட்டு இது பண்றீங்க? இப்ப யாருங்க இருக்கா? சொல்லுங்க. காங்கிரஸ்ல ஜோதிமணி கரெக்ட்டுங்களா? நீங்க பெயர் சொல்ற மாதிரி 1, 2 பேர் இருப்பாங்களே தவிர்த்து, திராவிட கட்சிகள்ல என்ன சமூக நீதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கொள்கைகளை பின்பற்றுவோம்னு சொல்றது வேற. கொள்கைனா என்னங்க? கொள்கைனா என்ன? நம்ம எதை கடைபிடிக்கிறோமோ அதை மக்கள்கிட்ட கடைபிடிக்க வைக்கிறது, ஒழுக்கத்தை கொண்டு வர்றது கரெக்ட்டுங்களா? சம உரிமை மேம்படுத்துறது, மத பிரிவினையோ சமூக சார்ந்த பிரிவினையோ இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து வாழணும். இன ரீதியா மக்களை பிரிக்கிறது, மொழி ரீதியா மக்களை பிரிக்கிறது கூட தவறு. ஆனா சில சமயம் நம்ம இனத்தையோ நம்ம மொழியோ விட்டு கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கே இடம் இல்லாம போயிடும். இதுதான் உண்மை. அப்ப பிரச்சாரத்துல கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, அதை தாண்டி வேற வேற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? கொள்கைன்ற பேர்ல கொள்கையே இல்லைங்க. நீங்க பெட்ரோல் விலை ஓவர் த நைட் எப்படிங்க இவங்க குறைக்க முடியும்? சிம்பிளாங்க. நீங்க அதை பாத்தீங்களா அந்த லிஸ்ட் எல்லாம்? அதாவது அறிவு உள்ள தெளிவான அந்த ஆட்கள் அவங்க சொன்ன அந்த லிஸ்ட்டுகள்லாம் பார்த்தா சிரிப்பு வராதா? முக்கியமானதை நம்ம எதை சொல்லலாம்? நல்ல ஒரு ஸ்கீம்னா அந்த பஸ் பெண்களுக்கு இலவசம்ன்றாங்க. பெண்களுக்கு இலவசமா விடுறது தப்பு இல்லைங்களேங்க. அது அவங்களுடைய உரிமை தானே. நல்ல விஷயம்தான். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்றது நல்ல விஷயம்தான். ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம பெண்களுக்கு உரிமை தொகை நான் 1000 ரூபாய் தரேன்றது நல்ல விஷயம்தான். இதெல்லாம் நல்ல விஷயம். அதாவது நம்ம சொல்ற மாதிரியான விஷயங்கள். பெருசா நான் எதுவும் பார்க்கல. இவ்வளோ நல்ல திட்டம் தான். சரி ஓகே. இது சொல்ற மாதிரியான திட்டங்கள். சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இப்போ மகளிர் ஃப்ரீயா பஸ்ல போகலான்றாங்க. எங்க ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ கேசஸ் வரும் தெரியுங்களா? பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா? சில ஊர்கள்ல பஸ்ஸே நிக்க மாட்டேங்குது மேடம். என்ன சொல்றாங்க தெரியுமா கண்டக்டருங்க? ஓசில தானே போறீங்க அப்படின்ட்டு கரெக்டான ஸ்டாப்ல நிக்காம கிராமத்தை விட்டு தாண்டிலாம் அசால்ட்டா போறாங்க. அவங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்களா, இது பண்ண போறாங்களா, அவங்கள ரொம்ப ஏளனமா பாக்குறாங்க மேடம். இதுதான் நலத்திட்டமா? நலத்திட்டம் கொண்டு வந்தா எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும். சரியான முறையில கொண்டு போய் சேரணும். அவங்களுடைய தன்மானம் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாம கொண்டு போய் சேரணும்ல. யாரு அப்பன் வீட்டு பணத்தை கொடுக்கல மேடம். கரெக்ட்டுங்களா? சரி, இது ஒரு பக்கம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நலத்திட்டம் தான். சொல்ற மாதிரியான திட்டம் தான். நீங்க தான் சொல்றீங்களா எல்லாம் கொள்கையை வச்சிருக்காங்கன்றீங்களா? அந்த கொள்கையை தான் பேசிட்டு இருக்கேன் மேடம். ஏதாவது தப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க. எனக்கு அறிவில்ல, திருத்திக்கிறேன். ஓகேயா? மாணவர்களுக்கு 1000 ரூபாய். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாட்டுக்கு அதெல்லாம் படிங்க. கையில உங்களுக்கு பாக்கெட் மணி வந்துரும். அதை வச்சுட்டு நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட்ட ஃபோன் பேசலாம். மொபைல ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்களா? கையில பணம் வந்ததுன்னா அதுதான் பண்ணுவாங்களா? கேட்டா கோபம் வராதா? எனக்கு கோபம் வருது. இல்ல எனக்கு மட்டும் தான் கோபம் வருதா? நம்ம வீட்டு குழந்தைகள் கையில பணம் இருந்தா பாய் ஃப்ரெண்ட் கலர்ச்சி பேசிட்டு இருப்பாங்களா? மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ஏதாவது இந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான சிந்தனைகள்? இப்படி எல்லாம் சொல்றதுனால அவங்க குடுக்குற திட்டம் ஒரு பெரிய அளவு திட்டம், பெரிய அளவுல மக்களுக்கு உதவுதுன்னு சொல்ல வராங்களா? இது உதவியா இல்ல என்ன? நீங்க சொல்லுங்க. சரி, கடைசியா வரும் உரிமை தொகை. ஃபர்ஸ்ட் உதவி தொகைன்னாங்க. பிரச்சனை நிறைய வந்தது. அதுக்கப்புறம் உரிமை தொகை அப்படின்னாங்க. கரெக்ட்டுங்களா? 1000 ரூபாய் வருது. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாங்க? எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய். இங்க 1000 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கட் பண்ணாங்க. சரி, நம்ம அந்த விஷயத்துக்கு வரல. நம்ம என்ன அரசாங்கமா அதுல கேள்வி கேட்கறதுக்கு? நம்ம ஒரு சாமானியர். 1000 ரூபாவது குடுக்குறீங்களேயா, அதையாவது முழுசா குடும்ப தலைவிகளுக்கு கொடுங்க. சரி, கொடுக்கல. ஆல்ரெடி கொடுத்த பெண்கள் ஏதோ உங்க வீட்டு பெண்கள் மாதிரியே பேசுறீங்க. இதுல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணை பார்த்து நீ பளபளன்னு நல்லா இருக்கிற அப்படின்னு யாருங்க சொல்லுவான்? யாரு சொல்லணும்? இந்த பெண்ணுடைய சகோதரனோ, அந்த பெண்ணுடைய கணவனோ, இல்ல அந்த பெண்ணுடைய தகப்பனோ. கரெக்டா? என்னம்மா நல்லா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பளபளன்னு இருக்கிறியான்னு யாருங்க கேட்கணும்? ரோட்ல போற எவனாவது ஒருத்தன் ஒரு பொம்பளைகிட்ட இப்படி கேட்டா என்னங்க பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை கேட்டா என்ன மேடம் பண்ணுவீங்க நீங்க? கோவம் தான் வரும்.
கோபம் வரணும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு தெளிவான பெண்மணி என்ன கேட்பான்னா, ஓகே, எங்க வீட்டு பெண்கள்லாம் நீ குடுக்குற ரூ. 1000 பளபளன்னு இருக்கிறோம். இப்போ உன் வீட்டு பெண்கள்லாம் யார் குடுக்குற ரூ. 1000 பளபளன்னு இருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்களா? என்ன ஒரு தவறான ஒரு பார்வை. ஏதோ கலாச்சாரம்னு பேசுறீங்க, சமூக நீதின்னு பேசுறீங்க, கொள்கைன்னு பேசுறீங்க. நீங்க என்ன பிரச்சாரத்த பத்தி பேசுறீங்க மேடம் எனக்கு? புரியலையே. இதாவது பரவால்ல. இப்ப இவரு இப்படி சொல்றாரு. இவங்க அப்பா முன்னாடியே சொன்னது உங்களுக்கு தெரியுங்களா? என்ன சொன்னாங்க? காலையில நாங்க இலவச உணவு குடுத்துடுறோம். மதியம் 2 முட்டையோட நல்லா சாப்பிட்டுடுறாங்க. அவங்க மதியம் அத வரும்போதே 2 இந்த அது என்ன தூக்குபோசியா அது? எங்க ஊர்ல தூக்குபோசின்னுவாங்க. அந்த மாரி அத எடுத்துட்டு வந்துட்டு, ஏதாவது அந்த சப்பாத்திலாம் இருக்குல்ல, ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு போனா நைட் சாப்பாடுக்கு ஆயிடுது. சாப்பாடெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை என்னது? புரொடியூஸ் பண்றது. புரொடியூஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இனப்பெருக்கம். அப்ப மக்களுக்கு வேற பொழப்பே இல்லையா? மக்களுக்கு வேற திறமையோ, இல்ல மக்களுக்கு வேற கற்பனைகளோ, இல்ல மக்கள் வந்துட்டு சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய வேற எந்த விஷயங்களுமே கிடையாதா? எத நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம? நீங்க எத பிரச்சாரம்னு சொல்றீங்க? நீங்க பிரச்சாரம்னு சொன்னா எனக்கு சிரிப்பு வருது. சில பிரச்சாரங்கள் நடக்குது. அதாவது இப்போ மத்த எதிர்க்கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது, நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆளுங்கட்சி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா, நான் 3 வருஷம் இருந்தேன். 3 வருஷம் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்றது தானே. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லணும். இப்ப வந்தா நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லணும். இவங்க என்ன பண்றேன்னு சொன்ன இது அத்தனையுமே மக்களுக்கு நலத்திட்டமா போய் சேர்ந்திருக்கா? இல்ல பெண்களை கேவலப்படுத்தும் விதமா போய் சேர்ந்திருக்கா? நீங்க சொல்லுங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பிரச்சாரத்துல அப்படின்னா, இப்ப இந்த முறை நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரூ. 1000 இத முதலே சொன்னாங்கல்ல, செஞ்சிருக்கலாம்ல. அப்ப செய்ய முடியாது, இப்ப எப்படி செய்வாங்க? இவங்க எப்ப செய்வாங்கன்னா, அப்படியே அத இழுத்து இழுத்து புடிச்சு, அடுத்து 2026 எலக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் ரூ. 1000 குடுக்குற மாரி குடுத்து, அப்ப அங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாத்துக்கும் நான் ரூ. 1000 குடுக்குறேன்ல, நான் சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டேன்லன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அரசியல்ல தான் நீங்களும் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்ப கோபம் வரதானே செய்யும் மேடம். இப்ப எடப்பாடி அவங்க பேசுற அந்த பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி அத பண்ணோம், இத பண்ணோம்ன்னு திமுகக்கு எகென்ஸ்டா தான் பேசுவாங்க. எதிர்க்கட்சிகள் அதுதான். கரெக்ட்டுங்களா? அது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனா, அந்த எடப்பாடி பேசுறதிலே கொஞ்சம் சில லாஜிக் இருக்கு. இவ்வளவு திட்டங்கள் நாங்க வந்துட்டு இவ் முன்னாடி பண்ணியிருக்கோம். இப்ப இவரு வந்ததுனால சில திட்டங்கள் வந்துட்டு சரியா எக்ஸிக்யூட் பண்ணப்படல. அப்படின்றத சொல்றது ஓரளவு நியாயமான ஒரு நாகரிகமான ஒரு அரசியல். இத விட வந்து 2 படி, 3 படி அதிகமா போயிட்டு நம்ம பிஜேபி கட்சி பிரச்சாரங்கள் ரொம்ப நல்லா சூடு தழுவ பேசுறாங்க. ஏன்னா சென்ட்ரல் அவங்க கையில இல்ல. அவங்க நினைச்சா நெறைய விஷயங்கள் கொண்டு வர முடியும்னு பேசுறாங்க. எந்தவித பேக்கிரவுண்டும் இல்லாம, கொள்கைக்காக மட்டும் நின்னுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனசை சம்பாதிச்ச நான் தமிழர். அவரு பேசுறது பிரச்சாரம்னு சொல்றீங்களா? அத ஒத்துக்கலாம். அது பிரச்சாரம். இது வந்ததுன்னா நான் இத பண்ணுவேன். இது வந்ததுன்னா நான் நார்த் இந்தியன்ஸ நான் வந்துட்டு அமுச்சு விட்டுருவேன். அது ஒரு ஆதங்கத்துல பேசுறது. நார்த் இந்தியன்ஸ்லாம் இல்லாம நம்ம நாட்ல ஒண்ணும் இந்த வடக்கன்லாம் இல்லாம நமக்கு லேபர் பண்ற கூட ஆள் இல்ல. ஆனா அந்த ஒரு உணர்ச்சி இருக்குல்ல. இத நம்ம பண்ணணும், இத நம்ம சாதிக்கணும்ன்ற அந்த கொள்கை பூர்வமான உணர்ச்சி, அது அந்த பிரச்சாரத்துல தெரியுது. இப்ப நீங்க இந்த பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு சாமானியன் கேள்வி கேட்குறாங்க கவனிச்சீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்றாங்கன்னு வைங்க. அங்கேயே நின்னு, இப்ப இந்த தமிழிசை அம்மாவுக்குலாம் நின்னுட்டு, இந்த தடவ நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு இத சரி பண்ணுங்க, இத சரி பண்ணுங்கன்னு சொல்லி எழுத வைக்கிறாங்க. தமிழச்சி தங்கபாண்டியன். ஓகேங்களா? அவங்க போகும்போது அவங்கள கார்னர் பண்ணாங்களா? சில ஏரியால உள்ள வரவே இல்லையா? அப்புறம் கடைசியில நாங்க வந்து திமுகக்கே நாங்க வந்து ஓட்டு போடுறோம். எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு எழுதி வாங்குறாங்களா? மக்கள் தெளிவாயிட்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூக ரீதியாக, மத ரீதியாக யார் யார் அவங்கள வந்துட்டு பிளவுபடுத்துறாங்கன்னு நல்லா தெளிவாயிட்டு வராங்க. கண்ண மூடிட்டு வந்துட்டு ஓட்டு போடாம, நான் உனக்கு ஓட்டு போட்டா நீ இத பண்ணுவியா? இதுவரைக்கும் நீ எதுவும் பண்ணலன்னு கேள்வி கேட்கக்கூடிய மனநிலை மக்கள்ட்ட அதிகமாயிட்டு. எலக்ஷன் வந்துட்டு வருஷம் வருஷம் வருதுல்ல. சோசியல் நெட்வொர்க் அதிகமாயிட்டு இருக்கு. டிஜிட்டல் இந்தியா. அப்போ என்ன நடக்குதுன்றது மக்கள முதல விட இப்ப கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்கிட்டே வருது. கிராமங்கள்லயும் நெறைய என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு வராங்க. அப்ப கேள்வி வந்துட்டு யூடியூபர்ஸ் எல்லாம் வெறும் சாமானியர் தான். நல்லா கேளுங்க. கேள்வி கேட்கிற யூடியூபர்ஸ்லாம் சாமானியர். அவங்க கேள்வி கேட்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஒரு சாமானியரா, இவங்களும் கேள்வி கேட்கணும்னு தோணாதா? எல்லாருமே ஒரு கட்டத்துல தெளிவாயிட்டாங்கன்னா, எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. நீங்களும் பாதிக்கப்பட்டவங்க, நானும் பாதிக்கப்பட்டவங்க.
இந்த ஸ்டுடியோல இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க, இந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா, நம்ம எல்லாருமே எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்பட்டிருக்கோம். இப்போ பிரச்சாரங்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது இந்த வருஷம் மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடியும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஒருவேளை இந்த முற்றுகையிடுறதா இருக்கட்டும், மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெண் வேட்பாளர்கள் அதிகமா போறதுனால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க வரீங்களா? இல்ல அப்படி கிடையாது. ஆனா பெண்கள்ட்ட மட்டும் இல்லையே, ஆண்கள்ட்டலாம் கேட்டு யாரு நம்ம சிதம்பரம் அவங்க இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் போயிட்டு, அது பிரச்சனை ஆயிட்டு பதில் சொல்ல முடியாம வந்தார்ல. இன்னொரு தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கூட இருந்து பிரச்சாரத்துக்கு உதவி செய்ய வந்த எம்எல்ஏ, கீழ இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு, "நீ எது இருந்தாலும் மேல ஏறி வந்து பேசு. நீ ஏன்னா அங்க இருந்து பேசுற?" கேள்வி கேட்கறதுக்கு கூட பண்றாங்க. எவ்வளவு ஆண் வேட்பாளர்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறாங்கன்ட்டு இல்ல. கேள்வி கேட்கப்படுறாங்க. அவங்க வேலை பதில் சொல்றது. ஓகேங்களா? அதனால இது ஆண், பெண்ணுலாம் கிடையாது. மக்கள் விழிப்புணர்வா ஆயிட்டாங்க. அதே மாதிரி இப்ப ட்ரெண்ட் எப்படி மாறிட்டு இருக்குது தெரியுங்களா? அரசியல் களம் இன்னும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. பெண்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டு வராங்க. பெண்கள மட்டம் தட்டி, மட்டம் தட்டி, மட்டம் தட்டி இந்த திராவிட கட்சிகள் நலத்திட்டம் அது இதுன்னு சொல்லி இந்த மாரி திரும்ப திரும்ப கொச்சையா பேசி, இந்த எடப்பாடியுடைய அம்மாவ அ கள்ளத்தனமா பொறந்தன்னு சொல்றது. பல தடவ சசிகலாவ பார்த்துட்டா முட்டியே போட்டுருவாருன்னு கமெண்ட் டபுள் மீனிங்ல பேசுறது. இந்த மாரி ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? இப்ப எப்படி பெண்கள மாத்துது தெரியுமா? "நீ பேசினா உனக்கு சரிசமமா நானும் பேசுவேன்யா" அப்படின்னு சொல்லி பெண்கள இன்னும் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு தெரியல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காளியம்மாள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிரச்சாரத்துல எப்ப பார்த்தாலும் ரூ. 1000 ரூ. 1000 ரூ. 1000க்கு பொறந்தவ மாரியே பேசிட்டு இருக்கியே. ஏன்னா அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ இப்படி பேசுனன்னா, பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். நீ ரூ. 1000 ஒருத்தருக்கு குடுத்துட்டு பெண்ணுக்கு, நீ வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொச்சைப்படுத்திக்கிட்டே இருந்த அப்படின்னா, அப்ப பெண்கள் நாங்க பொங்கி எழுந்தா என்ன ஆகும்? அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் காளியம்மா பேசினது. அதுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, அப்ப இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்கணும். புரியுதுங்களா? அதனால பெண்கள் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கப்படுகிறார்கள். ஆனாலும் ரொம்ப ஓவரா பேசுற மாதிரியான சூழல் வந்து பெண்களுக்கு இருக்கோ? வேற வழி இல்லல்ல. நீங்க சொல்லுங்க. ஆணாதிக்கவாதி இருக்கக்கூடிய சமூகம் இது. ஆண்கள் வேட்பாளர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா, ஓட்டு போடுறவங்கள்ல பார்த்தீங்கன்னா, பல தொகுதிகள்ல ஆண் வோட்டர்ஸ விட விமன் வோட்டர்ஸ் வந்துட்டு அதிகம். ஆனா வேட்பாளர்கள்ல விமன் வேட்பாளர் கொஞ்சம் கம்மி. அவங்க அடிச்சு பேசலன்னா, அவங்கள அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி தான் நெறைய திராவிட கட்சிகள் பேசுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெண்கள டார்கெட் பண்றாங்க. அவங்களுடைய முடிய டார்கெட் பண்றது, பாடி ஷேமிங் பண்றது, அவங்க குரல வச்சு டார்கெட் பண்றது. காளியம்மாவ வந்துட்டு நாயி, பிச்சைக்காரின்லாம் பேசுனாங்க. இதெல்லாம் தெரியுங்களா? நாயி, பிச்சைக்காரின்லாம் பேசுனாங்க. வரிசையா அந்த காணொளிலாம் பார்த்தீங்கன்னா. அப்போ பெண்கள வந்துட்டு கார்னர் பண்ண இது இது இப்ப நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க இது? அதாவது இப்ப நம்மலாம் வந்துட்டு அண்ணா பொறந்த காலத்துல வாழ்ந்தவங்க கிடையாதுங்க. நம்ம இப்ப என்ன ப்ரமோஷன்ஸ் குடுக்குறாங்க, மார்க்கெட்டிங் பார்க்குறாங்கன்றத நான் நம்பி தான் நம்ம ஓட்டு போடுறோம். அதுதான் நம்ம நம்புறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ கொஞ்சம் பீரியடா கொஞ்சம் மாசமா இந்த மாரி பெண்கள வந்துட்டு ரொம்ப மட்டம் தட்டுறத கன்டினியூஸா பார்த்து நான் கொஞ்சம் வரலாற்ற புரட்டுறேன். வரலாறு தெரிஞ்சா தானே ஒரு இயக்கம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா, திரும்பவும் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளா வரும்போது நம்ம அத யோசிப்போம். ஒரு பெண்ணா நம்ம அததானே யோசிப்போம். இப்ப நீங்க பொது வாழ்க்கையில வரீங்க. நீங்க பேசுறதுக்கு பயந்துக்க மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் ஆபாசமா உங்கள ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோன்றத நீங்க யோசிப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு அதுதான் டக்குனு, ஐயோ! அசிங்கமான ஒரு வார்த்தை பேசிட்டா நான் என்ன பண்ணிருவேன்? அதுதானே நமக்கு உறுத்தும். தப்ப தட்டி கேட்கறது நமக்கு உறுத்தாதுல்ல. தைரியமான பெண்கள் தான் நம்ம எல்லாருமே. வார்த்தை தவறா வந்துருச்சுன்னா, டக்குனு அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ஆஃப் ஆயிடுவோம். புரியுதுங்களா? அப்போ பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நெனைக்கிற பெண்களோ, பொது வாழ்க்கையில இருக்கும் பெண்ணுன்ற ஒரு முறையில கொஞ்சம் வரலாறு புரட்டுனா, நாறுதுங்க. நாத்தம் தாங்க முடியலங்க. ஈவேராட்டருந்து பிரிஞ்சு அண்ணாதுரை திமுக ஃபார்ம் பண்ணும்போது, அப்போ வந்துட்டு சில கிசுகிசு வந்தது. அந்த அண்ணா ஐயாவுக்கும் இன்னொரு பொண்ணோட வச்சு பேசுறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? "நான் ஒண்ணும் முற்றும் துறந்த முனிவரும் கிடையாது. அவ ஒண்ணும் படிதாண்டா பத்தினி கிடையாது." அசால்ட்டா சொல்லிட்டு போனாரு. சரி ஓகே அது அந்த காலம் அப்படின்னு நம்ம விட்டுறலாங்க. 1979 ஆண்டு இந்திரா காந்தி மதுரையில வந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. மண்டையெல்லாம் உடைஞ்சது தெரியுங்களா? யாருக்கு எகென்ஸ்டா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? திமுக, காங்கிரஸ்க்கு எகென்ஸ்டா. இப்பதானே கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திரா காந்தி வந்துட்டு ஆட்சியுடைய கவிழ்றது, நம்பிக்கை இல்லாத அந்த ஒரு தீர்மானம் அது நடைபெற்ற அந்த பீரியட்ல மதுரைக்கு இவங்க வராங்க.
ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க இந்திரா காந்தி அம்மா. அவங்களுக்கு எகென்ஸ்டா கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லி கல்லெல்லாம் எடுத்து அடிஞ்சு அந்த அம்மா மண்டை உடைஞ்சு, அதுக்கு கலைஞர் ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்களுக்கான மாதவிடாய்க்கான ரத்தமா இருக்கும். என்ன வார்த்தைகள்ங்க இது? இதெல்லாம் ஒரு பெண்ணுன்னா அவங்களுக்கு சிந்தனை அப்படிதான் போகுமா? நம்மனாலலாம் வந்துட்டு முடியாது. ஆமாங்க, மாதவிடாய் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஆண்களுக்கும் பல ஹெல்த் ஓரியன்டடா இருக்கு. புத்தி எப்படி போகுது பார்க்குறீங்களா? சரி, அத விடுங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ யாரு? அனந்த நாயகியா? அவங்க எங்கே இருக்கிறது இந்த திராவிட நாடுன்னு கேட்டாங்க. அது ஒரு நாகரிகமான ஒரு பிரச்சாரம், கரெக்ட்டா? அதுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா கலைஞர்ட்டருந்து? நாடாவை அவிழ்த்து பாவாடைய தூக்கி பார், திராவிட நாடு தெரியும். இத கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் உடம்பு? நார்மலா இருக்கா? மனசு நார்மலா இருக்கா? ஆபாசமா இல்ல? கேட்கறக்கு காது கூசல? பிரச்சனையாகுதுன்னு தெரிஞ்சோனே இதை எப்படி தெரியுங்களா சரி பண்ணாங்க? அதாவது அந்த நாடாவை அவிழ்த்து நூலை புரட்டி பார்த்தா திராவிட நாடு தெரியும்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சமாளிச்சாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. திமுக கழக பேச்சாளர் யாரு? வெற்றி கொண்டான்ல ஒரு நபர் இருப்பாரு, வெற்றி கொண்டான். அவர் ஜெயலலிதா அம்மாவை என்ன பேசினாரு? இதுக்கு மேல குழந்தை பெத்துக்க முடியுமா? அதுதான் வந்துட்டு அதுக்கான தொழில் இருக்கே, சரியான தொழில் இருக்கே. வார்த்தை என்ன தெரியுமா? பெண்களுக்கு இதெல்லாம் நடக்கலாமா? சரி, அது ஆரம்பம் தலைமுறையா அப்படிதான் பெண்கள் அடிமைப்படப்பட்டிருந்தாங்க. சரி, இப்பெல்லாம் நம்ம வந்துட்டு நவீன உலகத்தையே நோக்கி போயிட்டு இருக்கோம், பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த இயக்கத்துல உள்ள இப்பத்த தலைவர்கள் கொஞ்சம் நாகரிகமா இருக்கணுமா இல்லையா? இந்த நலத்திட்டம் ரீதியா நான் அவ்வளவு சொன்னேன், ரொம்ப அநாகரிகமான விஷயங்கள். அதையும் சார்ந்து தாண்டி சில விஷயம்லாம் சொன்னா, உதயநிதி பேசினது இந்த லாஸ்ட் டைம் ராஜா வந்துட்டு எடப்பாடியுடைய அம்மா பேசினது ஒரு பக்கம். உதயநிதி வந்துட்டு ரீசன்ட் ஜென்ரேஷன் தானங்க, அவருக்கும் நமக்குலாம் என்ன வயசு டிஃபரன்ஸ் இருக்கும் சொல்லுங்க? ஓகேங்களா? அவரு சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. அமித்ஷாவை பார்த்தா எடப்பாடி படுத்துருவாரு, மோடியை பார்த்தா படுத்துருவாரு, சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுருவாரு, கமா, ஃபுல் ஸ்டாப் இல்ல, கமா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, காலில் விழுகிறது தான். அதாவது டபுள் மீனிங் தெரியாதவங்களையும் இது டபுள் மீனிங் தான் போட்டு எடுக்கிறது, கரெக்டா? என்ன மாதிரியான பேச்சு? சரி, இவரை விடுங்க, அது ஓகே, அது குடும்பம். இது வைரமுத்து ஆண்டாளை பத்தி பேசினது, திண்டுக்கல் லியோனி பெண்களுடைய இடுப்பை பத்தி எல்லாம் பேசி, அப்புறம் கனிமொழியே அதை எகென்ஸ்டா பேசி அது ஒரு பிரச்சனை நடந்ததுங்களா? எவ்வளவு என்ன நடக்கல நீங்க சொல்லுங்க? அப்போ நீங்க சொன்னீங்களே வரலாற்று ஓரியன்டா அப்படின்ட்டு, வரலாற்று ஓரியன்டா பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வளரணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப இந்த நலத்திட்டம்ன்ற மாதிரிலாம் கொடுத்து, நீ நலத்திட்டம் கொடுத்தா நலத்திட்டம் கொடு, எல்லாரும் கொடு, ஹாப்பியா இருக்கட்டும். மக்களுடைய வரி பணம் தானே. ஏங்க, நான் வரி கட்டிட்டு தாங்க எனக்கு மீதி சம்பளம் எனக்கு வருது. நல்ல வரி கட்டுற ஆளுங்க, அப்ப எனக்கு கோபம் வருங்க. என் வரி பணம் தாங்க இந்த நாட்டுக்கு வந்துட்டு உதவுது. நான் ஐ எம் அ கான்ட்ரிபியூட்டர் ஃபார் திஸ் கண்ட்ரிஸ் எக்கானமி, கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு உறுத்தணும்ல, பண்ணுங்க. ஏன் கொச்சப்படுத்துறீங்க? அப்ப பெண்களுக்கான இந்த ஒரு விஷயம் இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில் நிச்சயமா சரி வராத போது, நீங்க சொன்னீங்களே இப்போ வந்துட்டு ஃபீல்டுல நிறைய பெண் வேட்பாளர்கள் இருக்கிறனால ஒருவேளை அவங்களுக்கு ஆப்போசிஷன் வருதானே? இல்ல, மக்கள் விழிச்சிட்டாங்க. யாராரு வந்து பேசினா, யார்கிட்ட கேள்வி கேட்கணும், யாராருக்கு ஓட்டு போட்டா இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எழுதி வாங்குறாங்க. அவங்க வந்துட்டு எழுத வைக்கிறாங்க. ஏன்னா அதுல நீ தவறிட்டா 2026ல கைய வைப்பேன்னு அர்த்தம். மக்கள் விழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம உஷாரா இருக்கக்கூடிய ஒரு கட்டமா தான் நான் இந்த தேர்தலை பார்க்கிறேன். இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தேர்தல் வந்திருக்கும். இந்தியா அளவுல அது ஒரு சூடு, அவ்வளவுதான். இந்த தேர்தல், இப்போ நடக்க போற தேர்தல் இன்டர்நேஷனல் லெவல்ல பல வெளிநாடுகள் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கு. ஹூஸ் கோனா பி த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்? அப்படி ஒரு சூடு காலத்துல மக்கள் இதுக்கு மேல நீங்க சொன்னீங்க இவ்வளவோ ஆனதுக்கு அப்புறம் மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆப்போசிஷன் சொல்லல, அந்த நலத்திட்டம்லாம் வருதுன்னு அதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இமிடியேட்டா 2024 ரிஃப்ளெக்ட் ஆகலனாலும் 2026ல சில மாற்றங்கள் வரும். சில மத்த கட்சிகள்லாம் முன்னோக்கி போவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த இளைஞர்களுடைய சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. நம்ம நாம் தமிழர் மாதிரி கட்சிகள்லாம் வரும். 2026ல
மக்கள் எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. எவ்வளவோ விழிப்புணர்வு மக்கள் வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. எத்தனையோ பிரச்சாரங்களை மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்பொழுதும் கூட வந்து எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, மக்கள் வந்துட்டு ஓட்டிங் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2019 லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா 66%, அதாவது முன்னேறி இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா அந்த 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 எலெக்ஷன் ஓட்டிங் பண்ணக்கூடியவங்களுடைய அந்த ரேட் அதிகமாயிட்டு தான் இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம 100% எடுத்தோன்னா எதிர்பார்க்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 80% 85% இருக்கணும். ஏன் மாத்த முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்கள் தமிழ்நாட்டுல மனசு விட்டு போயிட்டாங்க. சோர்வடைஞ்சிட்டாங்களா? எந்த தலைவர் வந்தாலும் இதுதான் நடக்க போகுது. ஏன்னா அவங்க திரும்பவும் அந்த திராவிட இயக்கங்களை பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் அங்க நடக்கிற கரப்ஷன் இங்கேயும் தான் நடக்குது, அங்க நடக்கிற சைல்ட் ரேப் இங்கேயும் தான் நடக்குது, அங்க நடக்கிற போதை பழக்கம் வந்துட்டு இங்க இன்னும் அதிகமா இருக்குது. உங்களுக்கு பாருங்க என்ன வித்தியாசம். இவ்வளவு வருஷமா ஓகே நம்ம போராடணும், நம்ம முன்னோக்கி வரோம், நம்ம சமூக ரீதியா வந்துட்டு நம்ம முடக்கப்படக்கூடாதுன்னு போராடி எல்லாம் வந்துட்டு இருக்கோம். போராட்டத்துல தானே நம்ம இந்த அளவுக்கு வந்து நின்னுட்டு இருக்கோம். வந்து நின்னுட்டு அதுக்கு மேல நம்ம போகிறதுக்கு நமக்கு சப்போர்ட் இல்லையே. இப்பவும் கரப்ஷன் நடந்துகிட்டு தானே இருக்கு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல இப்பவும் சொல்றாங்களேங்க, அது பண்ணுனா பணம் பண்ணணும், இது பண்ணா பணம் கொடுக்கணும், நடந்துட்டு தானே இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஓட்டு எவ்வளவு முக்கியம்? ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியம்னா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? நான் வந்துட்டு எங்க ஃபவுண்டேஷன் சார்பா ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சர்வே நாங்க எடுத்துட்டு இருந்தோம். எனக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ்ன்றது இன்ட்ரெஸ்ட். இதை வந்துட்டு நிச்சயமா மக்களுக்கு பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஓட்டு கூட நாட்டினுடைய தலையெழுத்தை மாத்த முடியும். மாநிலத்துடைய தலையெழுத்தை மாத்த முடியும். இப்போ பிரச்சாரத்தை பத்தி, பிரச்சார விழிப்புணர்வை பத்தி, ஓட்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதுவரை எங்களோட இணைந்திருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றிமா. நன்றி.